கர்மா என்றால் என்ன? கர்மா என்பதன் நேரடி பொருள் செயல். கர்மாவின் வழிகள் விசித்திரமானவை என்று கூறப்படுகிறது. நீங்கள் அதை எவ்வாறு அதிகமாக புரிந்து கொள்கிறீர்களோ அவ்வாறு அதிகமாக நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இது மக்கள் ஒன்றிணைந்து அவர்களை பிரிக்கிறது. இது சிலரை பலவீனமாகவும் சிலரை வலுவாகவும் ஏற்படுத்துகிறது. சிலரை பணக்காரர்களாகவும் சிலரை ஏழைகளாகவும் ஆக்குகிறது. உலகில் உள்ள அனைத்து போராட்டங்களும் அவை எதுவாக இருந்தாலும் கர்மாவின் பந்தம். நல்லதோ கெட்டதோ கர்மாவின் அடிப்படையிலே நடக்கும். நல்ல காலம் வரும்போது எதிரிகள் கூட நண்பர்கள் போல் நடந்து கொள்வார்கள். மேலும் நேரம் அதன் பங்கு வகிக்கிறது. கர்மா அனைத்து தர்க்கங்களையும் பகுத்தறிவுகளையும் வெட்டுகிறது. இந்த புரிதல் உங்கள் நிகழ்வுகள் மற்றும் ஆளுமைகள் சிக்கிக் கொள்வதிலிருந்து உங்களை உயர்த்தி சுயத்தை நோக்கிய பயணத்தில் உங்களுக்கு உதவும். சில கர்மாவை மாற்ற முடியும், மாற்ற முடியாது. காலத்தின் விளைவை மாற்றி கர்மாவில் இருந்து விடுபடும் திறன் மனிதர்களுக்கு மட்டுமே இருந்தாலும் சில 1000 பேர் அதில் இருந்து விடுபடுவதை நோக்கமாக கொண்டுள்ளனர். நீங்கள் மற்றவருக்கு செய்யும் நல்ல செயலாகும். பின்னர் நீங்கள் பாராட்டுகளையும் அல்லது அதிலிருந்து சில பலனையே எதிர்பார்த்து அவர்களிடம் சிக்கிக் கொள்கிறீர்கள். நான் இவ்வளவு சேவை செய்கிறேன் அல்லது 10 வருடங்கள் தியானம் செய்கிறேன், அதனால் நான் சில பலன்களை பெற வேண்டும் அல்லது ஆன்மீகத்தில் முன்னேற வேண்டும். சில நேரங்களில் மக்கள் நல்ல செயல்களை செய்த பின் மகிழ்ச்சியற்றவர்களாக மாறுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் பதிலுக்கு பாராட்டுகளை எதிர்பார்க்கிறார்கள். பிறகு அதுவே கர்மாவாக மாறும். மக்களுக்கு நல்லது செய்யுங்கள், ஏனென்றால் அது உங்கள் இயல்பு. உங்கள் செயல்களின் முடிவுகளில் நீங்கள் பற்று கொள்ளாத போது அந்த கர்மாவிலிருந்து நீங்கள் விடுபடுகிறீர்கள். அதனால்தான் பகவான் கிருஷ்ணன் பகவத்கீதையில் கூறுகிறார், உங்கள் செயல்களின் முடிவுகளை என்னிடம் ஒப்படைக்கவும். நீங்கள் மற்றவர்களுக்கு நல்லது செய்ய விரும்பினால் நல்ல விஷயங்கள் உங்களிடம் திரும்பி வரும். அதுதான் இயற்கையின் விதி. கெட்ட கர்மாக்கள் பிறருக்கு தீங்கு விளைவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் செய்யும் எந்த ஒரு செயலும் அது ஒரு செயலாக இருக்கலாம் அல்லது எண்ணம் கெட்ட கர்மாவாக இருக்கலாம். நீங்கள் ஏன் தவறு செய்யக்கூடாது? இதை முதலில் புரிந்து கொள்வோம். நீங்கள் ஏதாவது தவறு செய்தால் அது உங்கள் துக்கத்தையும் உங்கள் மன அமைதியையும் உங்கள் ஆரோக்கியத்தையும் கெடுத்துவிடும். மனதை ஏதோ குத்திவிடும். மனதை ஏதோ ஒன்று குத்தி கொண்டே இருக்கும் போது உங்களால் பூர்வமாக எதையும் செய்ய முடியாமல் மகிழ்ச்சியற்றவராக ஆகிவிடுவீர்கள். ஏன் மற்றவர்களை ஏமாற்றக்கூடாது? யாரும் உங்களை ஏமாற்றுவதை நீங்கள் விரும்பாததால் தான் இல்லையா? நீங்கள் ஒருவருக்கு செய்யும் எதுவும் உங்களிடம் திரும்பி வரும். இதுவே கர்மம் கொள்கை. மிக எளிய. கர்மாவிற்கும் தியானத்திற்கும் உள்ள தொடர்பு தியான சமநிலையும் மையத்தையும் தருகிறது. இது எதிர்பார்ப்புகளை குறைக்க உதவுகிறது. உங்கள் குற்ற உணர்வு, அவமானம் மற்றும் குற்றம் சாட்டும் போகும். இது அக்கறையின்மை மற்றும் பற்றின்மை உணர்வை கொண்டு வருகிறது. எனவே பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் கூறியது போல் நீங்கள் செயல்பட்டாலும் அது கர்மாவாக மாறாது. தயக்கமின்றி நேசிப்பதால் எதிர்பார்ப்புகளிலிருந்து விடுபட்டு மறுபிறப்பு இல்லை மற்றும் கர்மா சுழற்சி இல்லை. இதேபோல் நீங்கள் மற்றவர்களை அல்லது உங்களையே குற்றம் சாட்டுவதை நிறுத்தும்போது குற்ற உணர்வு, துக்கம் அல்லது அவமானம் உங்கள் மனசாட்சியை மறைக்காத போது நீங்கள் சுதந்திரமாக விடுவீர்கள். தியானத்தின் மூலம் உங்கள் உயர்ந்த சுயத்தை, குருவை நீங்கள் உணரும் போது தான் அந்த சுதந்திரம் கிடைக்கும். பிறப்பது கர்மாவை மாற்ற முடியாது. ஆன்மீக நடைமுறைகள் மூலம் சஞ்சீத கர்மாவை மாற்றலாம். கர்ம வினையிலிருந்து விடுபடுவது என்பது தற்காலிகத்திலிருந்து விடுபடுவதாகும். சஞ்சீத கர்மா என்பது மனதில் ஒரு போக்காக அல்லது உணர்வாக வெளிப்படுகிறது. மனிதர்களாகிய நாம் தியானத்தின் மூலம் உணர்வையும் பயத்தையும் அளிக்கும் திறன் பெற்றுள்ளோம். தியானம் வலிமிகுந்த கர்மாவை சரி செய்ய உள்ளது. குறைந்தபட்சம் அவற்றின் தாக்கம் அல்லது விளைவை குறைக்கிறது. உள்நோக்கிய பயணம். தியானம் நமது எதிர்மறை கர்மாவை அழிக்கிறது. நீங்கள் தியானம் செய்யும்போது எல்லாவற்றையும் கழுவி விடுகிறீர்கள். பிறகு ஒன்றும் இல்லை. நீங்கள் மிகவும் வெற்று மற்றும் வெறுமையாகி விடுகிறீர்கள். எந்த பயமும் கரைந்து மறைந்துவிடும். தியானத்தின் மூலம் கெட்ட கர்மாவை இப்போதே கழுவிவிடலாம். உடல் குறையும் முன் கர்மாவிலிருந்து விடுபட்டு உங்களை சூழ்ந்திருக்கும் அறியாமை தாள்களை அழிக்கவும்.